வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. ஆந்திரா, சத்தீஸ்கர், ஹரியானா, கர்நாடகா, கேரளா, லட்சத்தீவுகள், மத்திய பிரதேசம், பஞ்சாப் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் அமைப்பு தினமான இன்று அம்மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த மாநிலங்கள் ஒவ்வொன்றும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளதாக அவர் தனது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். இந்த மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் தங்கள் வளர்ச்சிப் பாதையில் தொடர்ந்து புதிய மைல்கற்களை எட்ட வேண்டும் என்றும் அனைத்து மக்களின் தொடர்ச்சியான செழிப்பு மற்றும் நல்வாழ்விற்கும் அவர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். சத்தீஸ்கர் மாநில தின விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். சத்தீஸ்கர் மாநிலம் உருவாக்கப்பட்டதன் 25 ஆண்டுகளை குறிக்கும் நிகழ்ச்சிகளில் அவர் இன்று கலந்து கொள்கிறார். இந்த பயணத்தின்போது 14,260 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை அவர் தொடக்கி வைக்கிறார். புதுச்சேரி விடுதலை நாள் விழா இன்று கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து போலீசார் மற்றும் மாணவர்களின் அணிவகுப்பும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இவ்விழாவில் தலைமை செயலாளர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி விடுதலை நாள் விழா காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விடுதலை நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி புதியதாக 5,000 பயனாளிகளுக்கு ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், மகப்பேறு மரணம் இல்லாத மாநிலமாக புதுச்சேரி திகழ்கிறது என்றும், குழந்தைகளின் இறப்பு விகிதம் குறைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.